அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் யோனா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன தடவை அண்ணனுடைய ஜெபத்தை உங்களுக்கு நான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சது உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு. அல்லேலூயா. விசுவாசத்துல மகா பரிசுத்தமான விசுவாசம், அதுல உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுல உங்களுக்கு எடுத்து நான் காமிச்சேன், தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர். அவர் அண்ணாவுடைய உதடுகள் தான் அசைந்தது, சத்தம் கேட்கல. ஆனா நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவருடைய மகா பரிசுத்தமான விசுவாசம், அதை பார்க்கிறார் ஆண்டவர், பார்க்கிறாரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு பதில் கொடுக்கிறாரு. அதுதான் ஆத்துமாவிலே இருந்து அவள் பேசுகிறாள். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றுகிறாள், ஆத்துமாவில் இருந்து பேசுகிறாள். உதடுகள் அசைந்தது, சத்தம் கேட்கவில்லை. ஆனா அதை கேட்கிறார் தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அதனால நான் சொல்றேன், நீங்க உங்க ஜெபத்தை நீங்க ஒரு காலம் நீங்க என்ன நினைக்காதீங்க, கேட்க மாட்டார் நினைக்காதீங்க. உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா இந்த 2:9 யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:9 யோனா, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடைய. இது ஒரு ஜெபம். இந்த ஜெபம் அவன் எங்கிருந்து பண்றான்? அவன் கடலினுடைய ஆழத்துல இருந்து பண்றான். மரணத்துக்கு மிக சமீபமாக இருந்து கடலினுடைய ஆழத்துல இருந்து பண்றான். அவன் சொல்றான் ஒரு இடத்துல, அவன் பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் நான் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அப்போ கடலுக்கு அடியில பூமியினுடைய தாழ்பால்கள் தெரியுது அவனுக்கு. அப்போ அவ்வளோ ஆழத்தில் இருக்கிறான். அங்கிருந்து ஜெபிக்கிறான். கர்த்தர் கேட்டு அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். சரி, இந்த ஜெபம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் யோனாவை அழைக்கிறார். அழைத்து நினிவேக்கு எதிராக, நினிவேக்கு விரோதமாக நீ பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் காதில் வந்து என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கிறாரு. நீ போய் நினிவேயில போயிட்டு இதை நீ சொல்ல வேண்டும் என்று யோனாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். ஆனா யோனா என்ன செய்யறான் பாருங்க, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோனா அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அந்த சமூகத்தில் நிற்கிற அந்த யோனா அவருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தர்ஷீஷுக்கு புறப்படும்படி அவன் ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி
அவர்களுடைய தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்கிறாரு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு யோனாவுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் சொன்ன அந்த தேசத்துல போய் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த தேசத்தினுடைய நினிவே ஜனங்களுடைய பாவங்கள் மிகுந்ததா இருந்தது. அவங்க ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சந்ததி. நினிவே பட்டணம் ஒரு கொடூரமான பட்டணம். அந்த சந்ததி ஒரு கொடூரமான சந்ததி. ஏன்னா அவங்க எப்படி அவருடைய கிரியை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்துக்கு படையெடுக்க வந்தாங்கன்னா, படையெடுத்து அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு பட்டணத்தை பிடிக்கணும்னா அந்த பட்டணத்தை போய் பிடிப்பாங்க, சிறைப்படுத்துவாங்க. ஆனால் இந்த நினிவே பட்டணத்தினுடைய ராஜா எப்படிப்பட்டவன், தன்னை அவர்களுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும் என்று, அவருடைய இருதயம் கலங்கி இருக்க வேண்டும் என்று அவன் ஒரு காரியத்தை செய்வானாம். பாருங்க, இந்த குத்துச்சண்டை போடுற முகமது அலி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எதிராளி கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவானா, குத்துச்சண்டை போட்டு கிட்ட நின்று பேசும்போது என்ன சொல்லுவானா, உன்னை 5வது ரவுண்டில் உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு காதில் ஒரு வார்த்தையை சொல்லிடுவானா. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு அந்த எதிராளிக்கு 5வது ரவுண்டு வரும் பொழுது பயம் வந்துடும். ஹல்லேலூயா, பயம் வந்துடும். ஏன்னா இவனுடைய ஒரு வார்த்தை அவன் காதில் சொன்னது இருதயத்துக்கு போயிடுச்சு. அது போல இந்த நினிவே ராஜா என்ன பண்ணுவானா, அந்த பட்டணத்தை பிடித்து விட்டு தன்னை குறித்து அவருடைய இருதயத்திலே ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கும்படி அந்த ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடித்து, போர் வீரர்களெல்லாம் சிறைப்பிடித்து என்ன பண்ணுவான்னா, தலையை தனியாக எடுத்துருவான. தலையை தனியாக எடுத்து அந்த ஊர் பார்க்குறபடி, அந்த நகரம் பார்க்கும்படி தேங்காவை குமிச்சு போட்டிருந்தா எப்படி இருக்கும், அது போல அவர்கள் பார்க்கும்படி குவித்து போட்டு விடுவானாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் தோலை அப்படியே உயிரோடு உரிச்சு எடுக்கிறது, ஆட்டுத்தோலை உரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த மனுஷங்க தோலை உரிச்சு எடுக்கிறது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மூர்க்கமான ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ராஜா பிள்ளைகளை அவருடைய தெய்வங்களுக்கு பலி கொடுக்கிறவர்கள். ரொம்ப ஒரு கொடுமையான ஜனம். அந்த ஜனமும் அப்படி ஜனம், அந்த ராஜாவும் அப்படிப்பட்ட ராஜா. அந்த ராஜாவை அந்த நகரத்துக்கு போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இது யோனாவுக்கு பிடிக்கல. யோனாவுக்கு என்ன பிடிக்கலன்னா, அங்க போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணுமா. ஏன்னா ஆண்டவரை பத்தி யோனாவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி யோனாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா யோனா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறவன் அவன். அல்லேலூயா. அப்போ யோனா என்ற பெயருக்கு புறா என்று பெயர். அர்த்தம் என்ன அர்த்தம்? புறா. புறா என்னது? கபடற்றது. அல்லேலூயா. கபடற்றதுன்னா அதை எப்படி சொல்லலாம்? ஒரு உண்மை உள்ள ஒரு பிராணி மாதிரி சொல்லலாம். கபடற்றது. கபடு இல்லைன்னா என்ன இருக்கும்? உள்ள உண்மை இருக்கும். அப்படிப்பட்ட பெயர் உடையவன் அவன். இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன் கீழ்ப்படிய முடியல? அந்த ஜனங்களை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அந்த ஜனங்களுக்கு போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுமா? ஏன்னா எதிரி அவர்களை எதிரியாய் அவன் பார்க்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஆனா அவனுடைய பேரு உண்மை உள்ளவன், புறாவை போன்றவன் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போ அவனுடைய இருதயத்திலே இப்படி ஒரு எண்ணம், நான் போய் அங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா பாருங்க, தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை எடுத்துதான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவர்களை எடுத்துதான் பயன்படுத்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அந்த கபடற்ற அந்த ஒரு குணம் யோனாவுக்கு இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு கபடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிடும்? நினைச்சத பேசிடும். அல்லேலூயா. நினைச்சத சின்ன பிள்ளைங்க பேசிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள்ன்றாரு. அது மாத்திரமல்ல, நீங்க சிறு பிள்ளையை போல என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா யோனா நல்ல வயசான ஒரு நடுத்தர வயசு, அப்ப சிறு பிள்ளை இல்லை. ஆனா அவங்கிட்ட ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது? அந்த நினிவே பட்டணத்தாரை பத்தி தெரிஞ்சிருக்குது, ஆண்டவரை பத்தி, நம்முடைய கர்த்தரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப அது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிஷுக்கு போக யோப்பா பட்டணத்துல போய் கப்பல் ஏறுகிறான். ஏறினது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவன் பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டவர்கிட்ட, ஒரு கர்த்தர்கிட்ட, ஒரு சர்வ வல்லவர்கிட்ட பேசுற மாதிரி பேச மாட்டான். ஒரு குழந்தையை போல தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பேசுகிறான். அதுதான் பூரா கபடற்றது. அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் அவனுக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவனுக்கு தெரியும். அதே சமயத்துல அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அதே சமயத்துல அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படிப்பட்ட கர்த்தர்கிட்ட இவன் ஒரு குழந்தையை போல தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாகத்தான் நான் அதை படிக்கும்போது நான் காண்கிறேன். ஒரு 45 வயசு 50 வயசு யோனா ஆண்டவர்கிட்ட உரையாடும் பொழுது, பேசும் பொழுது ஒரு குழந்தையை போல பேசுகிறான். ஒரு ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிறான். ஆனா அவன் உண்மை உள்ளவன். அவன் ஆண்டவரை பத்தி அவனுக்கு நல்லா தெரியுது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசே குறித்து சொல்லுகிறாரு. என்னாகமம் 12:7 சொல்றாரு, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவனாய் இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 51:6 என்ன சொல்றான் பாருங்க, இதோ தேவரின் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அல்லேலூயா. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நாம கூட என்ன பண்றோம் சில நேரம், ஏன் ஆண்டவரே என்ன இப்படி சோதிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமா இல்லையா? அல்லேலூயா. பேசுறோம். அப்போ அது போலதான் இவனுடைய அந்த அந்த இதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை உள்ளவனாகவும் ஆண்டவரிடத்துல ஒரு தாராளமா தைரியமா பேசக்கூடியவனாகவும் யோனா தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல சொல்றான், இதோ தூளும் சாம்பலும் ஆயிருக்கிற நான் உண்மையோடு கூட பேச துணிந்தேன். அப்படின்னா என்ன? ஆண்டவரே நம்ம மன்னியும், நான் பேசுறது அவ்வளோ பெரிய தேவன்கிட்ட, வானத்தையும் பூமியும் உடையவர்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட பேச முடியாது. ஆனா நான் என்னுடைய சகோதரனுக்காக நான் உம்மிடத்தில் பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பாருங்க. ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களா? ஏன் பாருங்க,
15:15 இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா நைட்டு கடை அடிச்சுட்டு போனீங்கன்னா அந்த தராசுல காலையில் பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சிருக்கும். அது போல இருக்கிறாங்களாம் ஜனங்க. அவருடைய பார்வையில் ஒரு தூசியை போல இருக்கிறாங்களாம். அப்பேற்பட்ட அந்த தேவனிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் பேச துணிந்தேன். எப்படிப்பட்ட நானு தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். அவனுக்கு தெரியுது அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இப்படி பேச முடியும் என்று அவன் சொல்லுகிறான். ஆபிரகாம் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு யோனா கிட்ட, நீ போய் நினிவேக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு. ஆனா அவர் சொல்லாம அப்படியே சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறான். பாருங்க ஏன், எதனால உங்களுக்கு சொன்னேன். அந்த பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணம், அந்த ராஜா அப்படிப்பட்ட ராஜா, அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட கொடூரமான ஜனங்கள். அவங்க கிட்ட போய் நான் ஆண்டவருடைய வார்த்தை எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும் என்று அவன் போகிறான். ஏன்னா ஆனா உண்மை உள்ளவன் இவன். நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தையை போல கபடு இல்லாதவன், அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் செயல்படுத்துகிறான். ஆனா அவனுக்கிட்ட மாறுபாடு இல்லை, அவனுக்கிட்ட மாறுபாடு இல்லை. ஏன்னா அது ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை நம்முடைய ஆண்டவரை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. நம்முடைய யோசனைகளை வகையறுக்கிறவர். நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை அவர் அறிந்திருக்கிற அப்படிப்பட்ட தேவன் அவர். பாருங்க ஏன் ஆண்டவர் யோனா மேல கோபப்படல. அந்த நீங்க 4 அதிகாரம் தான் இருக்கு, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எந்த இடத்துலையுமே யோனா மேல கோபப்பட மாட்டாரு. அவனுக்கு ஒரு குழந்தைக்கு உபதேசிப்பது போல புரிய வைக்கிற மாதிரி தான் அவர் பேசுவாரு. என்னாகமம் புஸ்தகம் 22 அதிகாரம் 32வது வசனம் எடுங்க. என்னாகமம் 22:32 அவர் சொல்றாரு பாருங்க. பிலேயமை பார்த்து சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாயிருந்தது. அல்லேலூயா. அதனால உனக்கு நான் எதிரியாய் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய வழி என்ன இருக்குது? நம்ம சொல்றோம்ல, அவன் ஃப்ராடு பான்ட்டு, அதான் ஃப்ராவர்ட். என்னது ஃப்ராவர்ட்? உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருந்தது. ஆண்டவருக்கு தெரியுதா தெரியலையா? ஆனா ஆண்டவர்கிட்ட யோனா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? யோனா கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஆண்டவர் சொன்ன திசைக்கு எதிராய் போனவன். விலகி கிழக்க போனா மேற்க போறான். ஆனா ஏன் அப்படி போகணும், ஏன் அதை மாறுபாடுன்னு என்று சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 22:9 சொல்றாரு அவரு. என்னாகமம் 22:12 அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்றார். ஆண்டவர் அந்த பாலாக் ராஜா உங்களுக்கு தெரியும். பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி இந்த பிலேயாமை கூலி பொறுத்துகிறான். அவங்களுடைய வேலைக்காரங்களை வந்திருக்கிறாங்க, பாலாக்குடைய ராஜாக்குடைய வேலைக்காரங்களை வந்திருக்கிறாங்க. அது வந்தது தெரிஞ்சு ஆண்டவர் பாலாக்கு கிட்ட வந்த அதிபதிகளை பார்த்துட்டு பிலேயாமு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போக வேண்டாம். ஆனா அவனுடைய இருதயத்துல பொருளாசை என்கிற ஒன்று இருக்குது. அதை இருதயத்துல வச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவருக்கு தெரியுது அவனுடைய இருதயம் மாறுபாடா இருக்கிறது.
அதனால நீ என்ன பண்றாரு, போக கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ இருதயத்தை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஏன் யோனா மேல அவருக்கு கோபம் இல்லை. யோனா கபடற்றவனா இருக்கிறான், உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஆனா அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்கிறவனா இருக்கிறான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வருதுன்னா அவர் முதல்ல உணர்த்த விரும்புகிறார். அந்த நினிவே ஜனங்களை அவர் உணர்த்த அவர் விரும்புகிறார். அதனால்தான் சொல்றாரு, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா ஒரு தரிசனத்தின் மூலமாய் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை சபையில அவருடைய வார்த்தை ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணும், நமக்கு சேரும். அல்லேலூயா. நமக்கு சேரும். சபையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவர் ஏதோ ஒரு தேவ மனுஷன் மூலமாக அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுவாரு, அனுப்புவார். பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஒரு கனவு எனக்கு அடிக்கடி வரும். அப்போ அந்த கனவு வரும்போதெல்லாம் என் இருதயம் கலங்குகிறதா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருப்பேன். அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரே சேரும் சகதியுமான ஒரு இடமா இருக்கும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும், சேரும் சகதியுமா இருக்கும். ஓட முடியாது, அந்த சேரு சகதியில் ஓட முடியாது. ஆனா அதே சேரு சகதி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சர்ப்பங்கள் இருக்கும். அல்லேலூயா. சின்ன சர்ப்பத்திலிருந்து பெரிய சர்ப்பங்கள் வரைக்கும் அந்த நான் ஓடுற இடத்துல என்னை சுத்தி இருக்கும். என்னை தொடர்ந்து நான் போகிற இடத்துல, நான் ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும். அதற்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி வேகமா ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை, தேவனை குறித்த எந்த உணர்வும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி அப்படிப்பட்ட கனவுகள் வரும். அப்போ ஆண்டவர் அந்த தரிசனத்தின் மூலமாக ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுகிறாரு, உணர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. இன்னொன்னு பாருங்க, இப்ப பெரிய பெரிய படத்துல இதுல சாரங்கட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த சாரங்கட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த சாரங்கட்டி இருக்கிற இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சாரத்தினுடைய உச்சியில இருப்பேன் நான். அல்லேலூயா. உச்சியில இருப்பேன். அப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா சரீரத்தில் ஒரு ட்ரெஸ் கூட இருக்காது, நிர்வாணமா இருப்பேன். ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக, ஒரு கனவின் மூலமாக ஏதோ ஒன்றை நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர் என்ன பண்றாரு, உணர்த்துகிறார். அழிக்கல, நம்ம அழிக்கல. ஆனா அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஏராளமான இடுக்கண்கள், ஏராளமான போராட்டங்கள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிரியம் இல்லாம அவருக்கு சத்ருவா தான் இருக்கிறோம். ஆனா நம்மை அந்த தேவன் அழிக்கவில்லை. அல்லேலூயா. அழிக்கல. என்ன, அவர் அழிக்கல. ஏன்னா நாம் அவருடைய கரத்தினுடைய கிரியை. மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, நாம் அவருடைய கரத்தின் கிரியை. ஏன் அவர் அழிக்காம இருக்காரு? ஏன் நாம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு யோசிக்கிறோம், இவன் எப்படிப்பட்ட, நீங்க டிவி நிகழ்ச்சியை திறந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்திகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இதை செய்யறாங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியத்தை சிறு பிள்ளைகளிடத்துல போய் இப்படிப்பட்ட காரியங்களை பண்றாங்க. இதை கேட்கும்போது அவன் ஏன் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரா, ஏன் அவனை விட்டு வச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் வருதா இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? என்ன
என்னாகமம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 8 9 10 எடுங்க. 103 8 9 10. இன்னைக்கு 104 படிச்சீங்கல்ல? 103 8 9 10. போன வாரம் படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். 103. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுது? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும். அல்லேலூயா. என்ன சாந்தமும்? நீடிய சாந்தமும். இதே என்ன யாத்திராகமத்துல கூட அவரே சொல்றாரு. யாத்திராகமம் யாத்திராகமத்திலையும் தன்னை குறித்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் என உருக்கமும். அதேதான், அதே வார்த்தை அவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார். படிங்க 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி நம்முடைய கர்த்தர் யாரு? இந்த குணாதிசயம் அவனுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? யோனா தீர்க்கதரிசிக்கு தெரியுது. அவரு சொல்லுவாரு, ஆனா அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அந்த ஜனங்கள் இத போய் பிரசங்க சொல்றாரு. இவர் பிரசங்கிக்க மாட்டேன்னு அந்த கப்பல் ஏறி யோனா தீர்க்கதரிசி தர்ஷிஷுக்கு போகிறாரு. ஆண்டவர் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டா, உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டார். அவர் உன்னை கொண்டுதான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால அந்த கப்பலை ஒரு புயல் காற்றை அனுப்புகிறாரு. அப்ப அந்த புயல் காற்றை அனுப்பும் பொழுது அந்த கப்பல் சேதமாகிற சூழ்நிலைக்கு வருது. அங்க கப்பல் இருந்த எல்லா மாலுமிகள் என்ன பண்றாங்க? இது எதனால் நடக்குது? இது தேவனுடைய கோபம் என்று அவர்கள் கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் அதை குறித்து பேசும் பொழுது யோனா தீர்க்கதரிசி அந்த கப்பலினுடைய அடித்தட்டில் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்க வெளியில புயல் அடிக்குது, இவர் நிம்மதியா என்ன பண்றாரு? அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாலுமிகள்லாம் எழுப்பி, இப்படி இருக்குது, இது யார் நிமித்தம் இது நடக்குதுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, வானத்துக்கு இது என் நிமித்தம் தான் நடக்குது. அப்போ எப்படிப்பட்ட அப்ப தேவனை குறித்து சொல்றாரு. நான் 9ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். நம்முடைய ஈசாக்கு பயபக்தி உள்ளவன். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. யாக்கோபினுடைய வல்லவர், ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர். அப்படி பயபக்திக்குரிய அவன், நான் பயபக்திக்குரியவன் சொல்லிட்டு அவன் தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு எதிர் திசையில அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்போ அவர் கேட்கிறாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று நான் விலகி ஓடி போகிறவன் என்று அவங்க பயந்துட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. என்னை கடல்ல போட்டுருங்க, அப்போதான் அது அமரும். ஆனால் அவங்க உடனே செய்யலை. அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த கப்பலை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முடியாத பட்சத்தில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க? கடலில் போடுறாங்க.
அப்பதான் கடலின் ஆழத்துக்கு அவன் போகிறான். போய் அங்கிருந்து ஒரு ஜெபம். எங்க இருந்து ஒரு ஜெபம்? பூமியின் தாழ்பாள்கள் என்னை அடைக்கும் போல இருக்கிறது. நீங்க 2வது அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தேன். அப்போ ஆண்டவர் அங்கிருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். அந்த பாதாளத்துல போய் பூமியின் தாழ்பாள்கள் அடைக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். கேட்டு உனக்கு பதில் செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஏன்னா உன்னுடைய துக்கம், துன்பம், துயரம், வேதனை, இடுக்கண் எல்லாவற்றையிலும் நீ பாடுபடுகிறதை குறித்து அவர் வேதனைப்பட்டு அந்த வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் விரும்புகிற ஒரு சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. மெய்யாகவே நான் சொல்றேன், உங்களுக்கு கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் தருவேன் என்று அவருக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரை என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று அவருக்கு சொல்லுகிறார். அதனால தான் சொல்றாரு, விசுவாசத்தோட கேள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்க வேண்டும். அது மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர். அதான் சொல்றாரு இல்லையா, கர்த்தர் கர்த்தர் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர். அல்லேலூயா. இதுதான் நீடிய சாந்தமுடைய அந்த தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த யோனா ஜெபிச்ச உடனே ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் வயிற்றிலே 3 நாள் இருக்கிறான். 3 நாள் கழிச்சு அந்த மீன் அவனை என்ன பண்ணுது? கரையிலே விடுகிறது. விட்ட உடனே அங்க போயிட்டு அங்க சொல்றான் பாருங்க, இந்த இது மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. 3 நாள் யோனா வயிற்றுல இருக்கிறான். அப்ப பாருங்க, 3ஆம் அதிகாரம். அப்ப நினிவேயில் யோனா 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லுகிறார். அப்புறம் தெரியுது, ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியாது, அவர் சமூகத்திலிருந்து விலக முடியாது, அவர் எப்படினாலும் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொன்ன உடனே பாருங்க, நேரா போயிட்டு யோனா 4ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அப்படின்னா என்ன? நினிவே 40 நாள் தான் இருக்குது. அல்லேலூயா. 5 வார்த்தை தானா? இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 5 வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான். அந்த வார்த்தைகளை பிரசங்கித்த உடனே அந்த கொடூரமான ஜனங்கள், அந்த கொடூரமான ராஜா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை ஒரு சிலைக்கு அவங்க பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பி, அல்லேலூயா, 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டு விடுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. இதே வார்த்தை ஒரு வார்த்தை வரும் புதிய ஏற்பாட்டுல, பெரியோர் முதல் சிறியோர் வரை தங்கள் கையில் இருந்த கல் என்ன பண்ணிட்டாங்க? கீழே போட்டுட்டு திரும்பி விட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை ஆவியானவருடைய வார்த்தை. ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தால், அல்லேலூயா,
அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற யாரா இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நீ இருக்கிற யாரா இருந்தாலும் உன்னுடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமா இருந்ததுன்னா அந்த வார்த்தை உனக்கு ஜெபம், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். அங்க என்ன சொல்லுது பாருங்க, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு உடுத்தி. ஹல்லேலூயா. அப்படி இரட்டு உடுத்தினாக்க அவங்க மனம் திரும்புறாங்க. மனம் திரும்புறதுன்னா போற பாதைய அப்படியே திரும்பிக் கொள்கிறாங்க. போன தவறான பாதையிலிருந்து தன்னுடைய பாதையை செம்மையான பாதைக்கு மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரட்டுடுத்தின்னா தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. தாழ்த்துகிறார்கள். நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்வது. அந்த இரட்டுடுத்தின்றது ஒரு அவமானத்தினுடைய உடை. அல்லேலூயா. அந்த சாக்கு உடை என்பது ஒரு அவமானத்தின் உடை. அது நான் சுத்தம் இல்லாதவன், நான் ஒரு சாம்பல், நான் ஒரு தூசி. அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? ஆண்டவருக்கு முன்னாடி. அதுதான் மனம் திரும்புறது. பாவம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது. அதான் சொல்றாரியா, நான் தேவனுக்கு சத்துருவா இருக்கையில். ரோமருக்கு எழுதுறார் பவுல், எழுதுறார் ரோமருக்கு எழுதுற நிருபத்துல, நாம் தேவனுக்கு சத்துருவா இருந்தோமா. அல்லேலூயா. அவருக்கு விரோதமா இருந்தோமா. ஆனா அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொண்ட உடனே நாம என்ன பண்றோம்? அவர் நம் தன்னை வெளிப்படுத்தின உடனே, அவர் பரிசுத்தமான தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தின உடனே நாம என்ன பண்றோம்? எவ்வளவு அசுத்தமானவன். அல்லேலூயா. ஒரு தூசி, ஒரு சாம்பலா இருக்கிறோம். நான் அவருக்கு முன்னாடி நிற்க நான் கூனி குறுகிறவனா இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்பாக நான் ஒரு நிர்வாணியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை பாதை சரியில்லாத பாதையா இருக்கிறது. அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய கனவுல சொன்னேன் இல்லையா, எப்படி ஓடிட்டு இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்குது? அவமானமா இருக்குது. அந்த பெரிய சாரம் கட்டி இருக்கிறாங்க, அது உச்சத்துல இருக்கிற. அப்படி பார்க்கும்பொழுது என்ன இல்லை? அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கை ஒரு அவமானம் உள்ள வாழ்க்கையா இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தினால சந்தோஷம் வருமா? வரும். பாவம் செய்யும்போது சந்தோஷம் இல்லாம யாரும் பாவம் செய்யலைங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறனால தானே பாவத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. ஆனா அது தேவனுடைய பார்வையிலே அவமானமாக, அருவருக்கத்தக்கதாக அது இருக்கிறது. சுத்தம் இல்லாம இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேரு தேவனை குறித்து, இந்த பரிசுத்த தேவனை குறித்து, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உருக்கமும் இரக்கமும் உள்ள இந்த கர்த்தரை குறித்து எந்த விதமான உணர்வும் அறிவும் இல்லாமல் இருக்கிற எத்தனை ஜனங்கள் தங்களுடைய பாவ காரியங்களை குறித்து இன்னைக்கு மேன்மை பாராட்டி பேசி சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா நம்ம நினைக்கிறோம், ஏன் என்ன அவங்க இருக்கிறாங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. நினைக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. யோசிக்கிறோமா இல்லையா? பேசிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் எடுங்க, 13வது வசனம். 73:13 பாருங்க, 12 படிக்கிறேன் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? சங்கீதக்காரன், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனாகில், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாகவே. அவன் சொல்றான், ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, என்ன சொல்றான்? நான் அவனுங்க இப்படி அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்றாங்க.
தேவனுக்கு அது எப்படி தெரியும்னு சொல்றாங்க. உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். அவர் பற்றி 1வது வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது பொறாமையா இருக்குது. ஒரு பரிசுத்தவானுக்கு பொறாமையா இருக்குது. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவனுக்கு துன்மார்க்கனை பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொறாமப்படுற அளவுக்கு அவனுடைய வாழ்வு உயரத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆனா அப்படியெல்லாம் அவனுடைய இருதயம் குழம்புது. நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் வருத்தப்படுறேன், நான் ஏன் எனக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு கவலைகள் இருக்கு, ஏன் எனக்கு எதுவுமே நடக்கல. அதுதான் சொன்னல, ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய், ஏன் நீ வியாகுலப்படுகிறாய், நீ ஏன் வேதனைப்படுகிறாய். மனங்கசந்து, அண்ணால் மனங்கசந்து, அவருடைய கசப்பு மனங்கசந்து ஆவி முறிந்து போகிற அளவுக்கு இருக்குது அவருடைய ஆவி. ஆனா ஏன் தாமதம்? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் தாமதம்னா ஆண்டவர் சிறந்தவர், உனக்கு சிறந்ததை தருவதற்காக அந்த தாமதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற சமயத்திலே உன்னை உயர்த்தும்படி நீ அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு சிறந்ததை கொடுக்கிறதற்கு, சிறப்பானதை கொடுப்பதற்கு. ஏன்னா அவர் சிறந்தவர். உலகம் கொடுக்கிறது சாதாரணமா இருக்கும், தேவன் கொடுப்பது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அவர் சொல்றான் பாத்தீங்கன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா, இதை அறியும்படி இந்த துன்மார்க்கருடைய வாழ்வை நான் பார்த்து அறியும்படி நான் யோசித்து பார்த்தேன், அவருடைய முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. ஆனா அதை எங்க போய் நான் பார்க்கிறேன்றான் 16வது வசனத்துல, இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. எங்க பிரவேசிக்கிறானா? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள். இங்கதான் சொல்லுவாங்க பாவிக்கு என்ன நடக்கும், துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும், நீதிமானுக்கு என்ன நடக்கும், பயபக்தி உள்ளவனுக்கு என்ன நடக்கும், விசுவாசிக்கு என்ன நடக்கும் என்பது எங்க சொல்லுவாங்க? சபையில தான் சொல்லுவாங்க. வெளியில போயிட்டு ஒரு துன்மார்க்கனை போட்டு தைரியமா நீ பண்றது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவனுக்கு ஏத்த மாதிரி, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணிடுவாங்க? அல்லேலூயா. சபையில தான் சத்தியம் சத்தியமாக என்ன பண்ணப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. துன்மார்க்க பாவத்தை உணர்த்துகிறது. அதனாலதான் சொன்னாரு, போன தடவை என்ன சொன்னாரு, போன வாரத்துக்கு முதல்வர் என்ன சொன்னாரு? ஏன் எழுந்திருச்சு வெளியே போறீங்க கேட்டாரா இல்லையா? அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் மேய்ப்பன், மந்தைய கண்காணிக்கிற அதிகாரம் இருக்குது, அவசியம் இருக்குது. அவர் கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது என்பதுதான் அவர் என்ன பண்றாரு? அவர் கண்டிக்கிறவராய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, இதை இவருக்கு அது அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் என் பார்வைக்கு விசனமா இருந்தது. அந்த முடிவை கவனித்து உணரும் அளவுக்கும் அது விசனமா இருந்தது. சங்கீதம் 27:4 சொல்லுது, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் அங்கே தங்கியிருப்பதை வாஞ்சித்து நாடுவேன். அப்ப எங்க சொல்லி கொடுக்கறாங்க? உலகத்துல உலக அறிவு இருக்குது, தேவனை அறிகிற அறிவு எங்க சொல்லி கொடுக்கப்படுகிறது? சபையில தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா, யோனாவுக்கு தெரியல, யோனா யோசிக்கல. ஏன் யோசிக்கல? தேவனை குறித்து தெரியுது. ஒரு குழந்தையை போல கபடத்த அந்த யோனா என்ன பண்ணுகிறாரு? இவர் சொன்னா செய்ய மாட்டாரு. எப்படி இந்த சங்கீதக்காரன் யோசிக்கிறான்? துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு இருக்குது. ஒண்ணு நடக்கல அவனுக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா இருக்குது. அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, அவனுக்கு தண்ணீர் சுரந்து வருது,
ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, கொழுத்து போய் இருக்கிறாங்க, புஷ்யா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது அவருடைய துன்மார்க்குடைய வாழ்வை பார்க்கும்போது பொறாம கொள்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதுதான் யோனாவுக்கு என்ன, அவ்வளோ கொடுமையானவன், அவ்வளோ கொடூரமானவன், ஜீவனுள்ள தேவனை வணங்காதவன், தன்னுடைய பிள்ளைகளை ஒரு விக்கிரகத்துக்கு பலியிடுகிறவன், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குது. நான் போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணணுமா, அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணுமான்னு தேவனுக்கு சமூகத்தில், தேவனுடைய சமூகத்திலிருந்து விளங்கி தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறி போகிறான். பிரசங்கினுடைய புஸ்தகம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, பிரசங்கினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் எடுங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளை நீ அறியாது. அல்லேலூயா. அந்த கடைசி 2 வரி என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவன் ஒன்ன சொன்னார்னா அது எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அது செய்யணும். அது என்ன பண்ணணும்? அதுக்கு கட்டுப்படணும், அதுக்கு நான் மட்டுப்படணும், அதுக்கு நான் அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ஆனா அவர் சொன்னா அதை என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு செய்யணும். அல்லேலூயா. சொன்ன இல்லையா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் உள்ளத்துல தெளிவா பேசினாரு, என்னுடைய மகிமைக்கு குறைவாய் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவருடைய வார்த்தையினுடைய மகிமைக்கு குறைவாய் ஒன்று செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா, அவருடைய வார்த்தை தெளிவாய் வந்துட்டா, அவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டா, அந்த வார்த்தைக்கு எதிரா மலையே வந்தாலும் சரி, கொந்தளிக்கிற காற்றும் கடலும் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை நிறைவேறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. வந்தது, ஒரு கொந்தளிப்பு வந்தது, ஒரு சூறைக்காத்து வந்தது, எழும்பி வந்தது. ஆனா அது மேற்கொள்ளல, ஆண்டவருடைய வார்த்தை மேற்கொள்ளுது. அல்லேலூயா. அதுதான் அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா கொந்தளிப்பு வரும். ஆனா கொந்தளிப்பு மேற்கொள்ளாது, ஆண்டவருடைய வார்த்தை தான் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன். அப்போ இந்த யோனா ஆண்டவருடைய எல்லாவற்றையும் செய்கிற, அவர் சொல்றாரு இல்லையா, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல. அந்த அவ்வளோ பெரிய மீன் யோனாவை விழுங்கிடுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மீன் வாங்க போவேன், அப்போ பெரிய பெரிய மீன் 2 கையில் பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. மீனுடைய வாய் திறந்துருக்கும், லேசாக திறந்துருக்கும், பல்லெல்லாம் தெரியும். அப்போ கத்திக்கிட்டே வருவாங்க, தள்ளி போங்க தள்ளி போங்கன்ட்டு. ஏன் தள்ளி போங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த மீனுடைய வாயில் இருக்கிற அந்த பல்லு லேசாக பட்டுதுன்னா சதை கிழிச்சிடுமா. அவ்வளோ கூர்மையாக இருக்குமா. எவ்வளோ கூர்மையாக இருக்கும்? அதை சாணை பிடிச்சி தீட்டல, அது இயல்பாகவே அவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அந்த மீனின் வயிற்றிலே யோனா காக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு இல்லையா, ஆவியின் வழி இன்னதென்றும் அந்த இடத்துல தேவன் அவனை காப்பாற்றுகிறார். அந்த மீனின் வயிற்றில கூட அந்த யோனாவை அழிக்காதபடி, அவனை ஒன்றும் செய்ய முடியாதபடி தேவன் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜெபம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் தயவு செய்கிற தேவனுடைய செய்கைகளை நீ அறியாய். என்ன அதுல என்ன இருக்குது? இந்த வார்த்தை பிரசங்கித்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்த உடனே அந்த ஜனங்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை என்ன பண்றாங்க? உபவாசத்துக்கு அவங்க வந்து விடுகிறார்கள்.
இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது 3ஆம் அதிகாரம், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது போல அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை விடித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தன்னா. அப்ப தெரியுது அவனுக்கு, ஐயோ, அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் ராஜாவா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தா கூட, ராஜாவோட தரிச்சிருந்தா கூட, அதை கலற்றி விட்டு சாக்குடைய அணிந்து, அந்த அவமானத்தின் உடைய அணிந்து, சுத்தம் இல்லாதவன், நான் தேவனுக்கு முன்பாக சுத்தம் இல்லாதவன், நான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. முன்னாடி என்ன பண்ண, பெருமையில மேட்டுமையில தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக, தன்னை குறித்து மற்றவருடைய இருதயம் கலங்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்தவன், இப்ப நான் அந்த தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவனாக அவன் என்ன பண்றான், அவன் சொல்றான் பாருங்க, இரட்டு உடுத்தி தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளுக்கும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத பழியும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்பார் என்று கூற சொன்னான். அவனுக்கு தெரியுது, இந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் மனஸ்தாபப்பட்டுட்டா நாம ஒன்றுமில்லை என்று அவனுக்கு தெரியுது. அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. அவங்க மனம் திரும்பிட்டாங்க, ரெட்டுடுத்திட்டாங்க, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொண்டார்கள், மனஸ்தாபப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கனவுகள் இருந்தது, இப்படிப்பட்ட அவமானமான கனவுகள் இருந்தது. ஆனா தேவன் அழிச்சிட்டாரா? ஒரு கட்டத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை சபையின் மூலமாக, ஒரு பிரசங்கியார் மூலமாக வந்தது. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அடுத்த வசனம் படிக்குது பாருங்க. அந்த 10வது வசனத்தில் என்ன சொல்றது, தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு சொல்லியிருந்த செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிறார். அவன் சொல்றான், யோனா, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா. என்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தீங்குகள், தீமைகள், படுகிற பாடுகள், கஷ்டங்கள், அது நான் நன்மை செஞ்சு வந்தது இல்லைங்க. அல்லேலூயா. நான் நன்மை செய்து வந்ததில்லை, தேவனுக்கு விரோதமாய் செய்து வந்த தீங்கு என் வாழ்க்கையில இருக்குது. நான் தேவனுக்கு விரோதமாய் செய்ததுனால என்னுடைய வாழ்க்கையில தீங்கு இருக்குது, தீமை இருக்குது. அந்த தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நன்மை செய்து பாட அனுபவிப்பது நல்லது. புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, பாவம் செய்து தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்வது பாட அனுபவிப்பது நல்லதுன்னு எழுதுறாரு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். என்ன தீங்கு? அவருக்கு விரோதமாய் நாம தீங்கு பண்ணிட்டு அந்த தீங்குனால என் வாழ்க்கையில நான் படுகிற பாடுகளை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். தெரியுதா? நம்முடைய தேவன் நீடிய சாந்தமாயா இருக்கிறாரு. ஏன் பாவிகள் நல்லா இருக்கிறாங்க, ஏன் துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்க? ஆண்டவர் நீடி சாந்தமாய் அவர்களுக்கு காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், மனம் திரும்ப காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் மெய்யான தெய்வம். ஏன் மெய்யான தெய்வம்?
அவர்தான் சிருஷ்டி கர்த்தா. அல்லேலூயா. அவர்தான் சிருஷ்டி கர்த்தா. அதனாலதான் பிரசங்கில சொல்ல அவருடைய செய்கைகளை நாம் அறிய முடியாது. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? பிரசங்கி 11ல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, நான் பதில் செய்வேன், பழி வாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன், நீ செய்யாத. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நாம விரல் நீட்டுறோம், நாம நியாயாதிபதி ஆயிடுறோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நமக்கு பாவம் இல்லை என்போமால நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிரும், சத்தியம் நமக்குள் இராது. அல்லேலூயா. நாமும் எப்படி தேவனுடைய பார்வையில கிருபையை பெற்று சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் நம்மை கிருபையாய் மன்னித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கிட்ட பாவம் இல்லையா? நம்ம கிட்ட அக்கிரமம் இல்லையா? ஐயோ இப்படி எனக்கு எதிராக பண்றான், செத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? இருதயத்தில் சிந்திக்க மாட்டோமா? எனக்கு எழுதி போட்டவனுடைய கையை வெட்டலான்னு யோசிக்கிறோமா இல்லையா? கர்த்தரை குறித்து தெரிஞ்சதுனால, கர்த்தருடைய வல்லமையை குறித்து தெரிஞ்சதுனால, கர்த்தருடைய மகிமையை மாட்சிமை குறித்து தெரிந்ததுனால அவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சிந்தனை வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஆனா கர்த்தரை குறித்து தெரியலன்னா, ஹல்லேலூயா. யோனாவும் அப்படிதான், யோனாவும் அப்படிதான். அல்லேலூயா. அப்படிதான் என்ன பண்ணிட்டாரு, அவன் பாவி. யாரு? நினிவே மக்கள், நினிவே ராஜா பாவி. அவனுக்கு எதுக்கு சுவிசேஷம்? அவனுக்கு எதுக்கு கிருபை? அவனுக்கு எதுக்கு தயவு? அவனுக்கு இரக்கம்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 120,000 பேர் அங்க இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறான்? 120,000 பேர் இருக்கிறான். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியல. ஏராளமான மாடுகள் இருக்கிறது, ஆடுகள் இருக்குது, மிருகங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நான். அல்லேலூயா. நான் சிருஷ்டித்தேன். என்னுடைய செய்கைகளையும் என்னுடைய செயல்களையும் நீ அறிய முடியாது. இன்னைக்கு ஏன் வருத்தப்படுவீங்களா நீங்க? என்ன துன்மார்க்கனை பார்த்து பொறாமைப்படுவீங்களா நீங்க? அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய செய்கைகளையும் நாம அறிய முடியாது. அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான எண்ணங்கள் தான் என்ன, செத்தா நல்லா இருக்கும் சொல்றோமா இல்லையா? இப்படி பட்டவங்க உயிரோடு இருக்கலாமா? சிருஷ்டிகருக்காச்சுங்க, நமக்கு என்ன இருக்குது இல்லையா? அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அவனை சிருஷ்டித்தவர் அவனுக்கு பதில் செய்வார். நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு நியாயம் கொடுக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும். நரகத்துக்கு அனுப்பணுமா பரலோகத்துக்கு அனுப்பணுமான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம மேலே கிருபையா இருக்கிறாரு, நமக்குள்ள ஒரு யோனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுஷன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அவர் நம்மளை போல மனுஷன் இல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். அவங்க மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்கு நான் பரிதாமல் இருப்பேனோ. பரிதபிச்சார், அந்த ஜனங்களை மன்னிச்சாரு, அந்த ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. ஆனா அந்த ஜனங்கள் ஏன் செய்யல? மனம் திரும்பினால அவர் செய்யல. ஆனா 100 வருஷம் கழிச்சு தேவன் அந்த ஜனங்களை அழித்தார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு? 100 வருஷம். ஏன்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாவத்துக்கு திரும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது.
அவைகளால் நாம் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள். இந்த உலகத்துல மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவரு நினைக்கணும், இவ உயிரோடு இருக்கலாமா வேணாமான்னு நாம நினைக்கிறோம். அதான் மேட்டிமையான எண்ணங்கள். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமையான எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, என்கிட்ட ஒப்புக்கொடு, என்கிட்ட வா, உனக்கு நியாயம் செய்கிற நான் இருக்கிறேன், உனக்கு பதில் செய்கிற நான் இருக்கிறேன், உனக்கு கிருபையா, உனக்கே நான் கிருபையா இருந்தேன், அவங்க மேல கிருபையா இருக்கிறேன். ஆனா அல்லேலூயா, அதுதான். அதனால்தான் சொல்றாரு பவுல், மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியிலே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி மீட்பும் பரிசுத்தமுமானார். மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமாம். அல்லேலூயா. நீ விரல் நீட்டும் போது நீ நியாயாதிபதி ஆயிடுற, தேவனை குற்ற சொல்லுகிறாய். அல்லேலூயா. அதானே நாம கிருபையை பெற்றவங்க, கிருபையை பெற்றவங்க, நாம கிருபையா இருக்கணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? அல்லேலூயா. ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. அதான் அது ஆண்டவர் யோனாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அவர் தான் கடைசியில் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் ஏன் நான் சிருஷ்டித்தேன். அல்லேலூயா. எல்லாரும் யார்? இதுல இருந்து என்ன தெரியுது? இவர்தான் சிருஷ்டி கர்த்தா. அல்லேலூயா. அப்போ ஜெபம் தேவனுக்கு எதிரா போகின அந்த யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து பாதாளத்தின் அடியிலே பூமியினுடைய தாழ்பால்கள் அருகில போய் இருக்கிற அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை வெளியே கொண்டாந்து அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். நான் சொல்றேன், எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்க ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும். ஏன்னா அந்த ஜனங்க ஜெபத்தையே கேட்டாரு, கொடூரமான ஜனங்க ஜெபத்தையே கேட்டாரு, மனம் திரும்பினதுனால அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரு. நான் சொல்றேன், விசுவாசி நீங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்த நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாய் பதில் உண்டு. அவரே சொல்லிட்டார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், அவருடைய பாதபடியிலே ஏராளமான கிருபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பாடுனீங்கல்ல, பாதத்தை பத்தி பாடுனீங்கல்ல, அந்த பாட்டில் பாடுனீங்கல்ல, பாதத்தை பத்தி பாடுனீங்கல்ல. அந்த பாதத்திலே ஏராளமான கிருபைகள் இருக்கிறது. அந்த கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் தர ஆயத்தமா இருக்கிறது. அந்த நினைவே ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.